ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி ரெசிபி எப்படி செய்வது அதை பற்றின வீடியோ தான். இட்லி பொடி ரெசிபி செய்கிறதுக்காக தான் இப்போ நான் கருவேப்பிலை பறிச்சிட்ருக்கேன். இது நம்ம வீட்லேயே கருவேப்பிலை செடி இருக்குது, அதிலேருந்து பறிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம பறிச்சுட்டு தென் பார்த்திங்கன்னா இட்லி பொடி ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கடலை பருப்பு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு எல்லாமே ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். தென் வரமிளகா, கடுகு, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நம்ம செடியிலேருந்து பறிச்ச கருவேப்பிலை. தென் இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக வறுத்துக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வேர்க்கடலையும் எடுத்திருக்கேன். வேர்க்கடலை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இல்லை வேர்க்கடலைக்கு பதில் பொட்டுக்கடலை, அதாவது உடைச்ச கடலை இல்லைனா எள்ளு எது வேணால் சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். தென் பார்த்திங்கன்னா பெருங்காயம். ஸோ வேர்க்கடலை கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வரமிளகா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ப எடுத்துக்கோங்க. இப்போ ஒன் பை ஒன்னாக வறுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு வறுத்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிதமான தீயில தான் வச்சு வறுக்கணும். இல்லைனா பார்த்திங்கன்னா தேஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் மாறிடும் நமக்கு. உளுத்தம்பருப்பு பாதி வறுபட்ட உடனே நான் வரமிளகாவை எடுத்து வறுத்துட்ருக்கேன். ஏன்னா மிளகாய் தனியாக போடும்போது கருகிட்டு டேஸ்ட் மாறிடும். தென் காரமும் கம்மியாயிடும். அது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும், கருகின ஸ்மெல் வரும். ஸோ இந்த மாதிரி வறுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் தனியாகவும் வறுத்துக்கலாம், தீ ஸ்லோவாக வச்சு. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கடுகு இது எல்லாத்தையும் போட்டு நான் வறுத்துக்கிறேன். அது என்ன வெள்ளையாக இருக்குன்னா, நம்ம போட்டு இல்லையா பெருங்காயத்தூள், அதுதான். அதையோட சேர்த்து நான் கொட்டிட்டேன். பட் பெருங்காயத்தூள் வந்து வறுக்கும்போது தீஞ்சிரும். நான் அதுக்கப்புறம் அதை நான் தனியாக எடுத்துட்டேன். நீங்கள் வறுக்கும்போது பார்த்து வறுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் லாஸ்ட்லேயும் நம்ம சேர்த்துக்கலாம், வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து கொட்டி ஆற வச்சுருக்கேன். இது ஆற வச்சு அரைச்சா தான் நமக்கு நல்லா அரைப்படும். ஆறினோடனே தான் கிறிஸ்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆற வச்சுருக்கோம். கொஞ்சம் லாஸ்ட்டாக கல் உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அம்மா தான் அரைக்கிறாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபர்ஸ்ட் பேட்ச் அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்திங்களா, இப்படி தான் ஃபைனலாக வந்திருக்கு நமக்கு இட்லி பொடி. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. தென் பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்சும் போட்டுட்ருக்காங்க. செகண்ட் பேட்சும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு நமக்கு தேவைன்னா அப்போவே போட்டு பார்த்து எடுத்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மிக்ஸிலேயே அகைன் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம், ஒரு 1 or 2 டைம்ஸ். அப்போ தான் அது எல்லாமே மிக்ஸ்ட் ஆகும் கரெக்டாக. ஸோ ஃபைனலாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. லைட்டாக சூடாக இருக்குது. ஸோ வந்து லைட்டாக ஆற வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டீல் கண்டெய்னர் ஆர் கிளாஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கண்டிப்பாக ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும், மாதக்கணக்கில். எதுவும் தண்ணி எதுவும் படாமல் வச்சுக்கிட்டா போதும். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 kg டப்பா. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு ½ கிட்ட வந்துச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு 400 to 500 கிராம்ஸ் கிட்ட எனக்கு வந்திருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாரி இன்னும் நிறைய மோர் யூஸ்ஃபுல்லான குக்கிங் வீடியோஸ் வரதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.